பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சமூகத்திலே செலவிடுகிற அத்தனை மணி நேரங்களும் கணக்கு எழுதப்படுகிறது. ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. அதில் ஞாபகப்படுத்தும் மேல போகும்போது நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதகர் கூட்டத்திலே தொடர்ந்து ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்ப்பதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தரும் கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளுகிறோம். பெரிய ஒரு வெளிப்பாடு கூட பேசிக்கா பைபிளினுடைய சத்தியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது ரொம்ப நல்லது. பெரிய வெளிப்பாடுகளோடு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பெரிய செய்கிறார். அந்த வேதபுத்தகத்தில் ஆதியாகமத்தில் என்ன சொல்லுது, யாத்திராகமத்தில் என்ன சொல்ல வருது வேதம், அதில் எந்தெந்த கதாபாத்திரங்களை கருத்து பயன்படுத்துகிறார், எங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, எங்க வரும் காரியத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை குறித்து என்ன சொன்னபடி எல்லா வேத புத்தகத்திலையும் பேசிக்கான ட்ரூத், ஆரம்ப நிலை சத்தியங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க. அதனால அந்த நல்ல ஆதியாகமத்திலிருந்து எவ்வளோ வந்து பார்த்துக்கிறோ கர்த்தனை நடத்துகிறோம். இப்போ யாத்திராகம புஸ்தகத்திலே நம்ம வந்திருக்கிறோம். ஆதியாகமத்திலே 50 அதிகாரத்திலே நல்ல வாசித்து கேட்டு எல்லாம் பார்த்திருக்கீங்க. ஒரு பிரசங்கம் நடக்கிறது. ஒவ்வொரு பகுதியையும் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு அதிகாரத்தையும். அதனால பின்னாடி நானே ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ண உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறது நல்லது. தெரியாத இடம் ஒரு வாட்டி போய் பழகிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க, கரெக்டா வீட்டு போயிடலாம். அவங்க சொல்லுங்க, எங்க மாசுக்கு நான் தான் வீட்டு காட்டலாம். போயிட்டு வந்துடுவோம். அந்த வீடெல்லாம் ஹிஸ்டரி பார்த்துட்டு வந்துடுவோம். வெயிட் பண்ணப்போ நம்ம போகலாம். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வழிபாடு முன்னாடி போவோம் வண்டியில். ஏன்னா எல்லா வீடும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் போய் எல்லா வீட்டை பார்த்துட்டு வந்தேன். இப்போ நான் கரெக்டா அந்த இடத்துல போய் சேர்ந்தேன். அதே கூட ஒரு வாட்டி நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் அந்த வழியில போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா சுலபமா அந்த வீட்டுல போய் வரலாம். அப்படின்னு சொல்லுங்க. பாதை ஆண்டவருடைய பாதைக்கு அவருடைய வழியில நம்ம போய் வரலாம். அவருடைய வழிகளை அறிவிப்பதுதான் வேதம். அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவதுதான் வேதம். வேதத்தில் எல்லாம் கலந்திருக்கு. சார்ந்திருக்கு, பரிசுத்தவானை சார்ந்திருக்கு, இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கு, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, இதெல்லாம் கலந்துதான் மொத்தமா இந்த வேதத்தை தரும். அதனால இதை நீங்க தெரிஞ்சுக்க ஆவதோடு நீங்க உற்சாகத்தோடு இருப்பீர்கள் என்றால் அதை கனப்படுத்தலாம். நான் சொல்வது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை மேன்மைப்படும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அதே கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். 12வது அதிகாரத்துக்கு நம்ம ஒத்துழைக்கிறோம். 11வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் எத்தனை வார்த்தையை பார்த்தோம்? கடைசி ஒரு வாதை இருக்கிறது. அந்த வாதை முடிந்த பிறகு பார்வோனும் அவருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் புனிதமாய் புறப்படும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு இழுத்து அடித்து அனுப்பாம பிடிச்சு வச்சு
பிள்ளைங்க போகக்கூடாது, நீங்க போக, புஜாதம் போகக்கூடாது, ஆடுகளோட போகக்கூடாது, இப்படி ஒவ்வொரு தொடரும் வாதம் வாழ்ந்ததெல்லாம் சொல்லி சொல்லி இப்ப இந்த நடக்க போகிற கடைசி வாதம் இல்லைன்னா இந்த கடைசி வாதை எதை குறிக்கிறது என்றால் 12வது அதிகாரத்தில் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக சொல்லப்படுகிற வசனங்கள் அத்தனையும் இந்த 12வது அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த 2வது அதிகாரம் ஆண்டவருடைய சிலுவை நேரத்தை குறித்து நிறைய இடத்தில் அடையாளமாய் பேசப்படுவார். அழிக்கப்பட்டதை குறித்து 12வது அதிகாரத்துல முதல் வார்த்தையே முதல் வார்த்தை கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் அது வரைக்கும் எகிப்தில ஆரம்பத்துல நம்ம பார்த்த வாதை வருவதற்கு முன்பாக 3வது அதிகாரத்துல மோசேயோடு பேசி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கர்த்தர் இறங்குறார். எத்தனையோ வருஷம் அவருடைய கிரியைகள் அவருடைய எகிப்து தேசத்துல இல்லை, அவருடைய வல்லமை வெளிப்படல, அந்த பலி செலுத்தப்படல. நிறைய கல்விகள் இருக்கு. யாத்திராகமம் அந்த 3வது அதிகாரம் தான் ஆரம்பிக்கிறது. மோசே அனுப்பி அங்கே கர்த்தர் இறங்கி அங்க பலமாக செய்கிறார். எதிர்ப்புல கர்த்தர் மோசேயோடு ஆவணமாக பேசுகிறார். அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எதிர்ப்புல கர்த்தர் இறங்கிட்டார். இறங்கி பல ஆமைகள் வருகிறது. கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். அவங்க அப்போதான் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். மோசே எவ்வளவு ஜபம் பண்ணணும்னு சொன்னேன். 9 வாதிக்கும் மோசே ஜபம் பண்றாரு. அப்ப பாருங்க, ஜபம் அப்புறம் எகிப்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறது. கர்த்தர் வந்துட்டாருன்னா அங்கே எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் இறங்கிட்டாரு. ஒரு வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல, ஒரு ஊழியத்துல, ஏதோ ஒன்றுல கர்த்தர் வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரமா அங்க எல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சு. கர்த்தர் நுழைஞ்சு பார்த்துட்டாரு எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையை. அதனாலதான் கர்த்தர் இறங்கி அங்க பார்த்ததால வாசிக்கிறதுல பார்த்தாருன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனை பார்த்தாருல பார்த்துட்டாரு. அடுத்து இறங்கி பார்த்துட்டாரு. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. வேதனையை கர்த்தர் பார்க்கிறாரு. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தில, ஒரு நபருடைய வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ தனிப்பட்ட காரியத்திலேயோ கர்த்தர் இறங்கிட்டாருன்னா அதற்கு பிடித்து ஒவ்வொரு காரியம் வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுறார். அதனாலதான் முதல்ல கர்த்தரை வரவழைச்சிடணும். நீங்கதான் இருக்கணும், நீங்கதான் நடக்கணும், நீங்கதான் செய்யணும், நீங்கதான் பார்க்கணும், நீங்கதான் லீட் பண்ணணும், நீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாத வந்தப்ப அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் அவர் கொண்டு வந்து போனோம் அப்படின்னா அது அப்படின்னு சொல்லுங்க. பண்ண தோறிட்டாங்க அத்தனை வருஷம் பிரச்சனை. அப்போது கற்பனைதான் இறங்குறாரு அப்படின்னு சொல்லுங்க. நிறைய சத்தியம் இருக்கின்ற யாத்திரை புஸ்தகத்துல நிறைய புத்தகமே எழுதினார். அப்பவும் கைவிடல அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வருஷம் போராட்டம் இருந்ததுதான் அடிமைத்தன வாழ்க்கை இருந்ததுதான். ஆனா அவங்க அப்பவே புதர ஆரம்பிச்சிருந்தாங்க, கூப்பிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரை பொழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தாங்கன்னா கர்த்தர் இறங்கி இருப்பார். கொஞ்சம் காலம் தந்ததான் ஆண்டவரும் கர்த்தர் இறங்கினாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே கர்த்தர் பல மிகுதியான காரியங்களை தன் ஜனங்களுக்காக அங்கு இறங்கி எதிர்த்தல செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அங்கே பல அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. 9 வாதையை நம்ம பார்த்த கர்த்தர் அனுப்பினர்.
இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்கிட்டாரு. இப்ப அவங்க மீட்டு கொண்டு வரணும். சும்மா வந்து போகணும் வந்து சும்மா அப்படியே மொத்தமா தூக்கிட்டு வந்து எதுவுமே பண்ணணும் வைத்து வர்றதில்லை. அந்த ஒரு கிரியை நடப்பித்து ஜனங்களெல்லாம் பார்க்கும்படி செய்து கர்த்தர் யார் என்பதை தம்முடைய ஜனங்களுக்காக அவர் வைராக்கியம் உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அத்தனையும் செய்து, இதேதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தி இறங்கிட்டாரு. கர்த்தர்னா முடிக்காம விட மாட்டார். அவங்க சொல்லுங்க கர்த்தர் இறங்கிட்டாரு ஒரு காரியத்துல அப்படின்னா அதை முடிக்காம பாதியிலே விட்டுட்டு வரக்கூடாது. கர்த்தர் இதை குறித்து ஏற்கனவே ஆதியாகமத்துல ஆபிரகாம் கிட்ட பேசிட்டார். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அதே போல உங்களுக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை எண்ணிக்கையினாலும் எண்ணிக்கையாவது ஒரு நாள் அதை நிறைவேறும். கர்த்தர் இறங்கி நிறைவேற்றுவார். அந்த இடத்துல எகிப்துல பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப கர்த்தர் இறங்கிட்டாரு. 12ஆம் வசனம் முதல் 16 முதல் வசனமே கர்த்தர் எகிப்து தேசத்தில் 12ஆம் அதிகாரத்துல இருந்து எடுத்து பேசுறேன். கர்த்தர் எகிப்து தேசத்தில் எல்லாரும் வந்து அப்புறம் கர்த்தர் எகிப்து தேசம் அண்டர்லைன் பண்ணணும். எல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். எகிப்து தேசத்தில். இப்போ அடுத்து 2வது வசனத்துல அந்த ஒரு பாகம் மட்டும் வாசிக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். நம்பி விசுவாசி செய்யணும். அப்படியே இந்த மாசம் உங்களுக்கு பிரதான மாசம் மாறிடும். ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா மாறும். எதிராளிகளை முறியடிக்கிற மாதமாய் மாறும். வெளியை கொண்டு வருகிற மாதமாய் மாறிடும். ஒரு பெரிய எகிப்திலிருந்து விடுதலை கொடுக்கிற மாதமாய் மாறிடும். எகிப்தை கொள்ளையிடக்கூடிய மாதமாய் மாறிடும். அந்த பார்வோன் மற்றும் ஜனங்கள் எல்லாம் துரிதமாக அவர்களை அனுப்பி பிடிச்சு வச்சிருந்த, கட்டி வச்சிருந்த, அடிமைப்படுத்தி வைத்திருந்த அத்தனையும் வெளியேறும்படி அது பிரதான மாதமாய். இதெல்லாம் நம்ம நண்பர்கள் விசுவாசிப்பது. இது இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த 12வது அதிகாரம் ஒரு பெரிய ஒரு முதன்மை அதிகாரம் அது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு முதல்ல என்ன செய்யணும்னா, நான் சொல்லும் நாளிலே 6வது அதிகாரத்துல அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கப்படுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒருவன் சொன்னாங்க, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து கேட்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல 3 இடத்துல பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அத்தனை பேரும் அவரை தொழுது கொண்டார்கள் என்று வெளிப்படுத்தல ஆட்டுக்குட்டியானவர். பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அங்கே விடுதலை ஆக்குகிறதற்கு ஒரு பெரிய நோக்கம் பின்னாடி நடக்க போறத கர்த்தர் அந்த 12வது அதிகாரத்துல எல்லாவற்றையும் தேவன் செயல்படுத்தி நடந்துட்டார். ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும்.
ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டோம்னா அந்த ஆட்டுக்குட்டி தான் உங்களுக்காக அடிக்கப்பட போகிறது. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது நிமித்தம் நீங்க விடுதலையாக போகிறீங்க. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது நிமித்தம் எகிப்தில் ஒரு பெரிய மகாபெரிய சங்காரம் உண்டாக போகிறது. இப்படி நிறைய அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை இது. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் சொல்ற அந்த நாளில் அதை வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கொடுத்தாலும் அதை சொல்ற ஒரு நாள் குறிக்கிறார். ஒரு நாள் குறிச்சு அந்த நேரத்துல அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 12:7 ரொம்ப முக்கியம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்றைக்கு அதை அடித்து உலக பிரகாரமாக அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து புசித்தார்கள். ஆவிக்குரிய பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு தன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த பந்தி. எல்லாம் இந்த நாளில தான் அவர் அடிக்கப்பட்டார். என்னைக்கு அந்த ஆடு அடிக்கப்பட்டதோ அதே ஒரு வசனம் ஆதாரத்தோடு நான் குறிப்பாக சொல்லுவேன். அதாவது நீங்க போய் தெரிவித்துள்ளீங்க. 12வது அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய ஒரு அதிகாரம். ஒரு ஆட்டுக்குட்டி, பல ஆட்டுக்குட்டி அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி. குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆடு நோடி ஜூன்ல தான் புறப்பட்டாங்க. ஆண்டவர் பிரதானியோ இல்ல ஒரு 2 ஆடு 3 ஆடு அடிப்பாங்க அதெல்லாம் சொல்ல. ஒரு ஆட்டுக்குட்டி அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு அடிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில மகனாக பலியான செம்மறி ஆடு, பலியான ஆடு. ஆட்டுக்குட்டி அதான் யோவான் சொல்றான், ஆண்டவரை பார்த்து சொல்லுவதற்கு காரணம் என்ன? இதோ ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைகளிலும் அந்த ஜன்னல் நிலைகளிலும் என்ட்ரன்ஸ்ல நீங்க பூசி வச்சிருங்க அந்த ரத்தத்தை அப்படின்னு சொல்லி. பின்னாடி நம்ம சொன்னோம், அந்த ரத்தத்தை பார்த்துதான் சமூகத்திடம் விலகி போகலாம். இந்த கவனத்தை வச்சுக்கோங்க. அந்த ரத்தத்தை எடுத்து அதுல எடுத்து நிலைகளிலே பூசணும். வாசல் நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் ஜெனரல் நிலைகளிலும் எல்லாத்துக்கும் பூச சொல்றாரு. அடுத்து அந்த மாம்சத்தை நெருப்பினால சுட்டு அதை சுட சொல்றாரு. சுட்டு நெருப்பினால சுட்டு குறிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான நீரிலிருந்து அதை புசிக்க தொடங்கியது. ஆட்டுக்குட்டி இப்போ பலியிடப்பட்டிருக்கிறது. அது பலி செலுத்தியாச்சு, வெற்றியாச்சு. இப்போ அதை நெருப்பினால சுட்டு அதை சொல்ற நெருப்பில அதை சுட வேண்டும். அதனுடைய சரீரம் தகனிக்கப்பட வேண்டும். இது நிறைய அர்த்தத்தை நான் பார்த்து போல குறிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க தடவீர்கள். எதற்காக குறிப்பில்லாத அப்பம் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை, ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. கசப்பான கீரை அந்த எகிப்தில் அனுபவித்த வேதனையை போடப்பட்டிருக்கிறது. இது நடைமுறைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று பின்னாடி சொல்றார். அந்த வசனம் இருக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை நல்ல வாசிச்சீங்கன்னா தெரியும். 11வது வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. சொல்றாரு. மற்ற இடத்துல எல்லாம் சொல்றாரு. பவுல் இதை நிறைய யூஸ் பண்றாரு. பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா.
அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு அந்த கட்சி அறையிலே கட்சி கட்டுவது என்பது ஆயத்தத்துக்கு அடையாளம். புறப்பட போகிறோம், அறைகளை கட்சியை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு அதுவும் புறப்படுவதற்கு அடையாளம். உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டு அதை சீக்கிரமாய் தீவிரமாய் உடனே அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நிறைய அர்த்தத்துக்கு நம்மளுக்கு அதை பேச முடியாது, சப்ஜெக்ட் மாறிடும். அதுக்கப்புறம் செய்தி வரும்போது இதெல்லாம் நான் விலக்கி சொல்லுவேன். புசிக்க வேண்டும் என்று சொல்லி அது கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. 12வது வசனத்துக்கு வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். என்ன பண்ற எல்லாம் சொல்றாரு. எல்லா வாதையுமே சொல்லப்பட்டு செய்யப்பட்டது. எல்லாமே சொல்றார் கர்த்தர். அடுத்து இது வரும், மோசையை கொண்டு பேசுகிறார். அடுத்து இது வரும், அடுத்து இது வரும், அடுத்து இது வரும் சொல்லி அங்க எல்லாத்தையும் சொல்லி அது திரும்ப செய்கிறார். இந்த 10வது வாதையும் அதே போல நடப்பதற்கு முன்பாகவே நடப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாக ஒவ்வொன்றையும் கர்த்தர் சொல்லி செய்கிறார். இந்த அடுத்த கடைசி வாதையை குறித்து பேசுகிறார். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப பாருங்க, அந்த ரத்தம் எவ்வளவு ஒரு முக்கியமான அந்த பழைய பாட்டில செயல்பட்டது. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் புதிய பாட்டில அது எப்படின்னா அது உலக பிரகாரமான ஆண்டவர் இயேசு ஆவிக்குரிய பிரகாரம் அந்த ரத்தம் நம்ம சொன்னமே போதும். அப்ப அந்த ரத்தம் எடுத்து பூசப்பட்டது. ரத்தம் எடுத்து பூசப்பட்டது. அதை கண்டு அதாவது அதை கண்டு அங்கே அழிவு இல்லாதபடி கர்த்தர் பார்த்தார். சத்துருவுக்கு அழிவை கட்டளையிட்டார். அப்ப அந்த ரத்தம் எடுத்து பூசப்பட்டது. இன்றைக்கு அந்த ரத்தத்தை நம்ம வாயில சொல்லி பேசினாங்க, சொன்னாங்க, அந்த ரத்தம் புரிய செய்யும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. அன்றைக்கு அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எதற்கு? அந்த ரத்தம் சிந்தப்பட்டது எதற்குன்னா ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம், ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஈசாக்கின் சந்ததிக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு, அந்த ஒரு கூட்டத்துக்கு தான். ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது எல்லாருக்காக, உனக்கும் எனக்கும். அன்றைக்கு அடிக்கப்பட்டது ஒரே ஒரு கூட்டத்தை கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட அந்த சந்ததிக்கு மாத்திரம். ஆனால் இப்போ ஆண்டவர் அடிக்கப்பட்டது உலகத்துக்கு. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இப்ப அடிக்கப்பட்டது எதற்குங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்க. அன்றைக்கு அடிக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் பாதுகாக்கும்படி, அந்த ரத்தத்தை பார்த்து அவர்கள் அங்கே தப்புவிக்கப்படும்படி. ஆனா இப்ப எல்லாரும் நீ நாள இஸ்ரவேல் ஜனங்களா நம்ம
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரவேல். இன்றைக்கும் நம் கற்பும்படி இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது, இந்த ரத்தம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வாட்டி மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு வாட்டி ஒரு பிசாசு ஒரே அலங்கழித்துக் கொண்டிருந்தேன். நானும் ஜெபித்துக் கொண்டே போது திருப்பி வருது, போது திருப்பி வருது. அது அப்படியே ரொம்ப விதானமா என் சரீரத்தை காண்பிக்க ஆரம்பித்தது, முகத்தை. அப்போ என்ன பண்றதுன்னு யோசனை ஆகியவரை உதவி செய்ய என்ன பண்றது தெரியாது. ஒரு மாதிரி போது திருப்பி எழுந்து அலங்கழிக்குது, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி கொண்டு என்ன பண்றேன். அப்ப ஆகியவரை இருதயத்தில் இருந்து பேசுறேன். இயேசு ரத்தத்தை சொல்லி, இயேசு ரத்தத்தை சொல்லி என்ன பண்ணேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு விரோதமாய் வருகிறது. ஐயோ நான் போயிட்டேன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி உடனே அது போயிடுச்சு. என்னால மறக்கவும் முடியாது. ஒரு கூட்டத்துல ரொம்ப அழகாக அடித்துக் கொண்டிருக்கேன். உடனே நான் சொல்ல ஆரம்பித்தேன், பொருளாத பிசாசு உனக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வருகிறது. நீ பொழுது அந்த ரத்தத்திலே நீ பொழுது அந்த மகளுக்கு விடுதலை நீ உடனே விலகி போன உடனே அது பேசி கத்தி ஆப்பரிச்சு விட்டு வலிட்டு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமா போராடு. அப்பதான் புரிஞ்சுக்கீங்க, இதுல கூட கர்த்தருடைய வல்லமை மகிமை இருக்கிறது என்று சொல்லி. ஒரு ரட்சிப்புக்காக மாத்திரம்தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ரத்தம் எல்லாவற்றையும் பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். அன்றைக்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது வெறும் பாதுகாப்புக்காக. அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தா சங்கார தூதன் அதை பார்த்துட்டு போயிடுவார், உள்ள வரமாட்டார். அந்த ரத்தம் இல்லாத வீடெல்லாம் எகிப்து முழுவதும் போய் எல்லா தலையீட்டுகளை கர்த்தர் அழித்து போட்டார். அங்க ஒரு பெரிய அழிவு வந்தது. அந்த அழிவுக்கு தப்பும்படி அன்றைக்கு அந்த ரத்தம் பூசம். அது ஒரு ஜன கூட்டத்துக்கு மாத்திரம்தான். ஆனா இப்ப ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், எல்லாருக்கும். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு மாத்திரம்தான். எல்லாருக்கும் அந்த ரத்தம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் பொழுது, அந்த ரத்தத்தை குறித்து நான் பேசும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சிறுவையின் உபதேசங்கள் அந்த தலைமுறை ஈடுபடுறதுன்னா அது இருக்கும். அந்த ரத்தத்தை குறித்து தெளிவா வேற ஆதாரத்தோடு சொல்வது. அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. வீட்டுள்ள போல வீட்டுள்ள போயே அவன் இஸ்ரவேலனா யாரு என்ன எழுது, அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பார்க்கல. ரத்தம் பூசப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தப்பிக்கிறாங்க, நிறைய பேர் பாதுகாக்கப்பட காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, எவ்வளோ பாவம் பண்றோம், என்னென்னவோ பண்றோம், அடிக்க மாட்டாங்க, தண்டனை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவன் தண்டனை இல்லாம தப்பிக்க காரணம் என்ன தெரியுங்களா? உள்ள எவ்வளவு இருக்கிறான்னு தெரியாது.
புறப்படும் பொழுது ஒரு வசனத்தை 38 வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவங்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் கர்த்தர் அடிச்சு அந்த வெகுக்கு முழுவதும் சங்கடமாக இருக்கிறது. எவனாவது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி எவனாவது பின்னாடி போவானா? போக மாட்டாங்க. ஒரு கோபம் அதிகமாக இழந்துட்டுக்கலாம். ஆனா இங்க ஒரு சில ஜாதிகள் பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போயிருக்கிறாங்க பூர்வம். அப்படின்னா இவங்களும் அந்த பஸ்கா உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த ரத்தத்தை கொஞ்சம் பேராது பூசி இருப்பாங்க. மீதி பேர் பூசலனா கூட இந்த அடிக்கப்பட்டதை தெரிஞ்சு சங்காரம் உண்டானதை தெரிஞ்சு கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன்ட்டு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் அங்க அந்த ரத்தத்தை அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வேற ஆளுங்க இருந்தாலும் அவங்களையும் அந்த ஊராயத்துக்குள்ள சேர்த்துக்கோ, அதுக்குள்ள வர வச்சு அவங்களுக்கு அந்த பஸ்காவை பரிசுத்தப்படுத்தி அடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல பப்பிக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் நடக்குது. ஆண்டவர் அந்த வீட்டு உள்ள எல்லாம் போய் பார்க்கல. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் பரிசுத்தமானவனா, அவன் இஸ்ரவேலனா, ஒவ்வொரு வீடா உள்ள போய் பார்க்கல. உள்ள போய் பார்த்தா எத்தனை பேர் மாட்டிக்குவான்னு தெரியாது. இன்டீரியர் லைஃப்குள்ள உள்ள நுழைஞ்சதுன்னா அதை கந்தல் அவுட். நீ உள்ள இன்டீரியர் லைஃப்ல நுழைஞ்சு உள்ள பார்த்தாருன்னா அப்படியே கண்டு காணாம இருக்கிற பிதாவாகிய தேவன் பண்டிக்காம இருக்கிறதுக்கு கோபாக்கனை கொடுக்காம இருக்கிறதுமா அந்த ரத்தம் பாதுகாத்து இருக்கு. அந்த ரத்தம் உன் மேல இருக்கிறதால நீ அப்படியே தொடச்சிங்க. உள்ள பூந்து பார்த்து இருந்தாலே எப்ப நீ என் ஜனங்களுக்கு சொன்னது ரத்தத்தை பூசி நீ என்ன பூசினுக்கிற இல்ல அங்க அங்க பண்ணிட்டு இருந்தா அங்க அடிச்சிருப்ப. உள்ளவே பண்ண உள்ளவே போற வெளியே பார்த்துட்டு ரத்த பூசம் அவன் முன்ன உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டான். இந்த பஸ் அடிக்கப்பட்ட ஆட்டு ரத்தத்தை பூசிட்டான். நான் சொன்ன வார்த்தைகள் கீழ்படிஞ்சிருக்கிறான். இந்த ஒரு காரணத்துக்காக அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக இயேசு என்ற நாமம் இருக்குது. இயேசுவை என்னைக்கோ நீ கூப்பிட்டிருப்ப, இயேசுக்காக ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சிருப்ப. அந்த இயேசு என்ற காரியத்தின் நிமித்தம் அது கூட ஒன்னாந்தரத்துல என்ன கேட்டாங்க, அது வேற விஷயம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பதவியில சொன்ன இன்னொரு வசனத்திலும் சொன்னேன். இது வந்து கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இந்த பலி செலுத்தப்பட்டு அதனுடைய ரத்தத்தை பூசி இருக்கிற ரத்தம் ஒருவேளை எவனாவது இந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாம அந்த ரத்தம் பூசப்படாம வீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்தர்ப்பம் உண்டாயிடும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், ரத்தம் பூசப்பட்ட வீட்டை நான் கடந்து போயிடுவேன், உள்ள வரமாட்டேன். அந்த ரத்தம் அதான் எங்க அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். வாசிங்க அந்த அப்போஸ்தலர் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு சபை யாரு? அவருடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்ட பூசப்பட்ட சபை. அதனாலதான் சபை இங்க தேவ பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்றது காரணம் இருந்தா. இது நீங்க சிலுவை உபதேசத்துல போனீங்கன்னா இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். ஒரு சபை வந்து ரத்தத்தாலும் மூடப்பட்டிருக்கு, ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் சபை ஐக்கியத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலும் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் அந்த ஐக்கியத்தை விடாதீங்க, ஐக்கியத்தை விடாதீங்க, ஐக்கியத்துக்கு வராம இருக்காதீங்க, உங்க பாதுகாப்பு இழந்துருவீங்கன்னு சொல்ல காரணம் என்ன?
அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தது, அது பாதுகாக்கப்பட்டது. அதே போலதான் சபையை குறித்து சொல்றார், ரத்தத்தால மீட்க, ரத்தத்தை சிந்தி மீட்டு இருக்கிறார். ரத்தம் என் ஜனங்கள் இருக்கிறது, சபையில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட்டது. அடுத்து இது கர்த்தருடைய பஸ்கா பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று அந்த தேவன் சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆட்டுப்படியானவராகிய ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டார். அது பஸ்கா பலி என்று சொல்லப்பட்டது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. புளிப்பானது ஒன்றும் எடுக்காத பிசைந்த மாவட்டத்தில் அவர் புளிப்புடைய வழியில் அவங்களுக்கு புளிப்பானது எதுவும் சாப்பிடாத அந்த நாளில் அப்படின்னா அதே போல புளிப்பான பொருளை தள்ளிட்டு இப்போ இங்க சொல்றாரு, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப பஸ்காவை எப்படி சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டது, இன்றைக்கு எப்போ இந்த கிருபை நாட்களில புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆடு அடிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியாக. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனங்களுக்கு அந்த பஸ்கா பண்டிகை வரும்பொழுது அந்த இடத்துல பல காரியங்கள் புதிய பாட்டு வாசிக்க மத்தியும் மார்க்கு மூன்றாவது ஏழாவது கூட இருக்காங்க. அது புரிஞ்சு நான் சும்மா ஒரு 2 வசனத்தை சொல்றேன். அது 26 2 வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அடிக்கப்பட்டது. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. இயேசு மனசுக்கு அந்த கடைசி பஸ்கா பண்டிகையில அவர் வரார். வாசிச்சா தெரியும். அந்த பஸ்கா பண்டிகையிலே அவர் பிடிக்குமான்னு பார்த்தாங்க, பிடிக்க முடியல. வாசிங்க 7வது அதிகாரத்துல இருக்கும். இப்ப நான் 3வது வசனத்தை சொல்றேன். 22வது அதிகாரம் 7வது வசனம் 15வது வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் சரீரம் ஆடு எப்படி அந்த சரீரம் வெட்டப்பட்டதோ அதிலிருந்து ரத்தம் ஒழிந்து ஓடினதோ, அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசினார்களோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படும் பொழுது இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை. அவரும் அடிக்கப்பட்டார். அந்த இடத்துல அவருடைய சரீரம் தான் இன்னைக்கு அப்பமாய் நம்ம புசிக்கிறோம். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளமாக தான் இந்த திராட்சை ரசம். நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நினைவு கூறும்படி செய்கிறோமே, அது எதுக்குன்னா உனக்காக எனக்காக அன்றைக்கு அடிக்கப்பட்ட பஸ்காவை போல நமக்காக புதிய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஒரு பஸ்கா இருக்கிறது. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தடவையும் அந்த மத்தியில பங்கு பெறுகிறவர்கள் இது நமக்காக அடிக்கப்பட்ட சரீரம், இது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அன்றைக்கு எப்படி ஒரு ஆடு அடிக்கப்பட்டு
எகிப்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டானதோ அதே போல இந்த பூமியிலிருந்து பரலோகம் போக ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி இந்த பரிசுத்த பஸ்காவை பரிசுத்த பந்தியை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை, இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை, இன்னைக்கு பூமியிலிருந்து விடுதலை பரலோகத்துக்கு. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். அந்த மாம்ச சரீரத்திலிருந்து மறுரூப சரீரத்துக்கு விடுதலை. அதற்காக தான் அந்த பஸ்கா. அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலை பல வாதைகளை கொடுத்து அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு கானானுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல மகிமையான கானான், இன்னைக்குரிய கானான்ல சத்துக்கள் எல்லாம் இருந்தாங்க, அது அழிஞ்சு போச்சு வரும். ஆனா மகிமையின் காணான் அது அங்கே இருக்கிறது, அது அழியாதது, மகிமையானது. அந்த கானானுக்கு போகும்படி நம்மை அழைக்கப்படுத்துகிறது. அவர்களை கானானுக்கு எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வர எப்படி அந்த பஸ்கா ஒரு கருவியாய் ஆயுதமாய் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதோ, ஜனங்களை வெளியே கொண்டு வர அது ஒரு ஆதாரமாய் இருந்ததோ, அதே போல இன்றைக்கு நம்ம மேன்மையான இடத்துக்கு போக, அந்த இடத்துக்கு போக, அந்த ஜனங்க கானானுக்கு போக வெளியே வர அது ஒரு படிக்கப்பட்ட பஸ்கா. அங்க அதே போல இன்னைக்கு நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளிவர, விசுவாசம் பிடியிலிருந்து வெளிவர, பாவத்திலும் சாபத்திலும் இருந்து வெளிவர, மேன்மையான இடத்துக்கு போய் சேரும்படி ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக எனக்காக. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 12:29. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீச் அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு கூட. ஏன்னா இவன் மிருக ஜீவன்களை விட முடியாது, நீ மட்டும் போகணும். மிருக ஜீவன்கள் இங்கதான் இருக்கணும். அந்த மிருக ஜீவன்கள் இவங்களுக்கே அந்த வழி இல்லை. அவங்க வச்சிருக்கிற மிருக ஜீவன்களுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க பாருங்க. எல்லாம் நியாயத்திற்குதான். இஸ்ரேல் ஜனங்களுக்கே அந்த அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு கஷ்டம். அவன் வளர்க்கிற ஆடு மாடுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஆனா திரளான ஆடு மாடுகளோட போனாங்க, அதெல்லாம் காக்கப்பட்டது. ஆனா அந்த ஆடு மாடு ஜீவன்களுக்கு எல்லாம் இவங்க ரொம்ப அநீதி இழைத்தபடியால அங்க இருக்கிற மிருக ஜீவன்களின் தலையீட்டை எல்லாம் கத்த வச்சுக்கணும். பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நடு ராத்திரி வாக்காள ஆசீர்வாதங்கள் போனோம். அதுல இதை பத்தி பேசுறேன். ராத்திரியில என்னென்ன நடக்குது, நடு ராத்திரியில தேவனுடைய நியாயத்திற்கு நடு ராத்திரியை குறிச்சு நீங்க நிறைய தெரிஞ்சு பிரசனம் பண்ண முடியாது. நீங்க ஏற்கனவே நான் பிரசனம் பண்ணிவிட்டேன். வாக்காள ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்புல இதெல்லாம் வரும். அதுல நிறைய செய்தி இருக்கும். ராத்திரியில என்னென்ன நடக்குது, என்னென்ன நடுராத்திரியில அந்த தலைப்பு அனைத்து அடித்தார். 30வது வசனத்துல மகாபுத்திர எதிர்ப்புல உண்டாயிட்டு சாமியாக ஒரு இல்லை. அப்ப பாருங்க, அந்த மொத்தத்தையும் உள்ள இறங்கி கத்திரிக்கை செஞ்சார். எதுக்கு? அவங்களுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது. கத்தர் இறங்கி பாருன்னா தேவன் சொன்ன வல்லமை படைத்தார். ஒரு காரியத்துல கத்தர் இறங்கிட்டார்னா என்ன வேணாலும் செய்வார், எதை வேணாலும் சந்திப்பார். யார தொடரணும் அவங்க ராஜாவாசனையும் விட்டு வைக்கல. கீழே சிறை, அதாவது என்ன சொல்றதுன்னா காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்டவனே அங்க இருக்கிற அக்கீஷ்டம், அவங்க எவ்வளவு தவறு செஞ்சு சிறையில இருக்கான், அங்க கூட நியாய தீர்ப்பு இறங்கிச்சு ஒருத்தரையும் விடல.
இஸ்ரவேல் சந்ததி அத்தனையும் நொறுக்கி உடைத்து வச்சிருந்தாங்க. அதனால எகிப்தின் அத்தனை சந்ததிகளையும் கர்த்தர் அத்தனை ஜனங்களை தொட்டார். இஸ்ரவேலின் அத்தனை சிறு பிள்ளைகளை கூட உடல்ல விட்டு வைக்கலையே, ஒரே மாதிரிதான் பார்த்தாரு. அத்தனை பேருக்கும் அந்த நியாயத்தில் சுத்தமான அதிகாரம் அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அடுத்த கிழமை புறப்படுறாங்க. 430 வருஷம் முடிஞ்சு அன்றைக்கு கர்த்தருடைய சேனைகள் நம்ம புறப்பட்டது என்று பார்க்கிறோம். அதை கர்த்தருக்கு சித்தமாக நம்ம அடுத்த வாரம் பார்த்து கண்களை மூடி இந்த 12வது அதிகாரத்துல முக்கியமா இந்த விடுதலை அதிகாரம், அடிக்கப்பட்ட ஆசைப்பட்டியான பஸ்காவி அதிகாரம், ஒவ்வொரு அதிகமாக அடிக்கப்பட்ட மீட்பு கொடுக்கின்றது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி, சாபத்திலிருந்து விடுதலை ஆகும்படி, பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை ஆகும்படி, வியாதியிலிருந்து விடுதலை ஆகும்படி, இப்படி விடுதலைக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அதேதான் அங்கே நடந்தது. சொன்ன அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அடிக்குமா ஜனங்களுடைய விடுதலைக்காக அடிக்கப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் அடிவை காண ஒட்டாமல் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். இந்த நாட்காலத்தில் இந்த இரவு வேளையில இந்த கடைசி வாதையை கொடுத்து பார்க்கிறோம். இந்த கடைசி வாதை இயேசு கிறிஸ்துவின்